அவர் சேனல். இனி இப்படி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ரோ டால் அண்ட் ஃபால் அப்படிங்கிற ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப புதுசு. ஸ்டார்ட் பண்ணி இது பாருங்கள், ஜோஹன் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இவர் கால் முளைக்குது ப்ரோ, ட்ரீ ப்ரோ, கால் முளைக்குது. நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டானுங்க. இந்த பிளாக் பண்ணால் இப்போ கேமிங் பண்ணி ஃபால். இது புரியல. கால் கடியில் விழுணுமா? சாமி நீ என் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறா அவனுக்கு. ஸ்டாப். ப்ளூபெரி ப்ளூபெரிக்கு 2 ரூபாய்க்கு நம்ம ஊரில் 500 ரூபா போடுங்க. 500 ரூபா தெரியல. ப்ளூபெரி புரியல கைஸ். உண்மையிலே இந்த மாதிரி இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லை புரியல. ஆப்பிள் சாப்பிட்டா கம்மியாக வளருவோம். ஆப்பிள் எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு ஆப்பிள். ஆனால் திரும்ப ஒரு ப்ளூபெரி தின்னா நம்ம இன்னும் ஆக்டாக வளருவோம். என்னடா கான்செப்ட்? கேம்காரன் எவன்னு தெரியல, நான் மென்டலான பண்ணி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, இதில் ஜம்ப் வேற இல்லை. இங்கே வந்து ஜம்ப். ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஒரு கப்பு கிடைக்குது, ஸ்பின் பண்ணும். பாருங்க, ஆறா பாருங்க, ஆறா பார்த்தீங்களா? ஆறா பாருங்க, 19 ப்ளஸ். இது என்னோட ஆறா வேணும்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ப்ரோ ஐ வாண்டி ஒரு ஆறான்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன ஆறாவை தரேன். போய் ஸ்பின் பண்ணி பாருங்க. நம்ம ஆறா மாசான ஆறா. இது ஃபோல்டிங்க. ஒரு யூடியூபர் கைஸ், ஃபோல்டின் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்டில் வாங்கிட்டு பாரு. நம்மளும் பிளாக் ஃப்ரூட் விளாடுவோம்னு சொல்லுங்க. ஆனால் நான் குரூப் ரிவார்டா சாரிப்பா. ஐயோ குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வந்துட்டேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஞம் 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 இப்போதான் வயிறு சிரிச்சிருக்கு. பாருங்க, மறுபடியும் ஆறா பாருங்க. ஒரு 19 ஸ்டை ஆறா ஆக்டிவேட் பண்ணுற ஆறாவை பார்த்தீங்களா? அப்படி கூட நம்மளுக்கு காமன் கிடைக்கும். மாஸ்டியா நீ மாஸ்டா வேர்ல்டா 5 வேர்ல்டு இருக்கு கைஸ். இந்த இதில் கேம் ஒரு புதுசாக வந்தீங்கன்னா நானும் எதாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு மறக்காமல் நம்ம கேமிங் வித் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 9 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கல கொஞ்சம் சேடாக ஆரம்பிச்சுட்டு நம்ம சேனல் சொன்னால் மறுபடியும் சைக்கிள் பண்ணுவோம். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய சேனல் இது அப்படியே தலைஞ்சில போட்டு பாருங்கள். அந்த வித்து எடுத்துட்டு அப்படியே தலைஞ்சில போட்டு பாருங்கள். அந்த சேனல் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டானுங்க. வந்து ஒரு காரணத்தில் 90 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. இந்த வாட்டி இந்த வருஷமாக அது 100K சப்ஸ்கிரைபர் அடிக்க பார்க்கணும். ஆனால் எல்லோரும் கிவ் சப்போர்ட். நம் 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 இது பாருங்க விஐ. நான் இந்த ரோபாக்ஸும் வச்சு ரோப்ளாக்ஸ் இருக்குல்ல, ரோப்ளாக்ஸ் அது யார் உருவாக்கணும்? அவன் பயங்கரமான ஆளியா. காசு எப்படி தெரியுமா? இந்த கேம் வச்சுருக்கானுங்களே அவங்க எழுத விளாடுவானுங்களே, கேம் உருவாக்கணுக்கும் காசு கிடச்சோம். இந்த கேம் உருவாக்கான ரோப்ளாக்ஸை ஒருத்தர் உருவாக்கினால அவனுக்கும் காசு கிடைக்கும்.
பத்தாதுக்குன்னு இந்த கேம்லேயே ஒரு ரோபக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் எல்லா கேம் கிரியேட்டரும் வச்சுருப்பானுங்க. கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் வச்சு தான் ஆகணும். வச்சுருப்பானுங்க. அதை காசு கொடுத்து வாங்கணும். அதில் இந்த காசு சம்பாதிப்பானுங்க. இவ்வளோ சுருட்டுக்கானுங்க. வச்சுடா. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரூட் வாங்க முடியாதா? ஃப்ளையர் தான் பாருங்க. கால் முளைக்குது பாருங்க. நடக்கிறேன், கால் முளைக்குது கைஸ். கிருஷ்ண பாருங்க, நடக்கிறேன், கால் முளைக்குது. இல்லை புரியலை. ஆப்பிள் அவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஓகே, அது தின்னா கூட வளரல. ஒரு ப்ளூபெரி அழிச்சு டக்கு டக்குன்னு வளரணும். இதில் ஒரே ஒரு பொம்மை தின்னா எப்படா டக்கு டக்குன்னு மழை வளர முடியும்? அவன் ஒன்று பொறுக்கி தின்னுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ தூரம் எழுதுவான். மேலே பேர் போயிடுறா. சாமி சரணம். கப்பு வாங்கியாச்சா? கிறிஸ்மஸ் ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு வரல. ஆனால் மண்ணாங்கட்டி ஈவெண்ட்டு தான் வந்துருக்கோம். டெய்லி சாமி சரணம். காயனு போஷன் 2000 காயினு பிக்கு பெட்டு. நம்ம பச்சை கிரேப்பு போயிட்டு ஜவருங்க. டடரன போஷன் கொடுக்குமா? ஏன்னா அப்படியே கேம் மறுபடியும் வர மாட்டாங்க. வர்றாங்க நியூ இயர் பண்டில். நியூ இயர் நல்லா வச்சுருக்கீங்களா ஷாப்பு? சீக்கிரத்து ஏறு நெஞ்சம் வலிமை கொண்டு சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு படம்னாலே பிடிக்காது. அப்படி எனக்கு படம்னாலே பிடிக்காதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு சமீபத்தில் இவரோட படம் எனக்கு லைட்டாக பிடிச்சிது. அவரோட படம் மட்டும் தான் நான் பார்ப்பேன். பிடிக்கும். அவர் படம் மட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு படம்னா அவரோட படம் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அதோட எனக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். எனக்கு படம்னாலே பிடிக்காது. நடா மாட்டீங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போ பிடிச்ச ஒரே ஒரு படம்னா இதில் நடிச்ச படம் தான். அவர் யாருன்னு கண்டுபிடிங்க. விஜய் அண்ணா தான். எனக்கு முதல்ல படம் நிறைய பிடிச்சது. ஆனால் எனக்கு அவர் படம் மட்டும் எனக்கு பிடிக்கும். தெரியல எனக்கு ஏன்னு தெரியல. ஒரு படம் பார்த்து அப்படியே பக்கணும் போகணும். அப்பா ஸ்ட்ராபெரி அது மட்டும் இல்லை. ஜனவரி 9 ஒன் டாப்பில் நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுதான் கடைசி படம். அதனால் யாரும் ஆர்வமாக இருக்க மாட்டீங்க. கடைசி படம் சேடாக தான் போகுது. ஜனநாயகம். இது பார்த்திங்கன்னா கட்சி தான். இது கட்சி நடத்துகிற டிவிக்கே. அதில் இந்த கட்சி சம்மந்தப்பட்ட படம்னாலே ட்ரெயிலர் பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் படம் பார்த்தேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோ. என்னோட ஃபேவரட் ஹீரோவில் இவர் தான் ஃபஸ்ட் இருப்பார். நான் கேட்டேன் ஃபேவரட் ஹீரோ விஜய்னா. ஆர்கேவா? யாருக்கலாம் டிவிக்கே பிடிச்சோம். அதே மாதிரி நம்ம டிவிக்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விஜய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு விஜய் பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ நான் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஓடுறப்ப ஓடுறாச்சுன்னு சொல்லணும். இது ஏறுறோம்ல அப்புறம் நெஞ்சம் கொண்டு ஏர்மை கொண்டுச்சு. நெஞ்சம் கொண்டு நேர்மை கொண்டு
ஓடு ராஜா வாங்கிட்டு மாதிரி வழக்கம் போல நம்ம கேமிங் மணிவேல் தலையில தான் குதிப்பான் என்று தலையிலே தான் குதிக்கிறார். சூப்பர் ஹீரோ நினப்பு இந்த வருங்க தலைகீழ மாமியாரா செல்லாத்தா மாரியாத்தா இவ்வளோ கப்பு செஞ்சுட்டா பார்க்க மாட்டேன். லட்சுமி யாரா இதில் என்ன ஆற வேலை செய்ய மாட்டேங்குது. கரெக்டாக ஐயோ ஆறா வேஸ்ட்டாக போகுது. நம்ம பேரை மாற்றி சொல்லுவோமா? அப்படியே பேரை மாற்றினா மறக்கலாம். பாருங்க நான் பாய் பண்ணுறேன் மந்திரம் பண்ணல கால் வலிக்குது. அது எப்போ ஒரு பூண்டு ஸ்ட்ராபெரி பழத்துக்கு தான் இவ்வளோ வருஷம் விளாட்றாங்க. இல்லை புரியுது. அந்த ப்ளூபெரி கூட விட்டுருங்க. அது கூட எத்தனை இருக்கும் அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தான். பூண்டு இவ்வளோ பெரிய இத்தனோடு ஸ்ட்ராபெரி தான். அது இத்தனாலே இவ்வளோ வருஷம் ஆகணும்னா அப்போ நினச்சி பாருங்க ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் எப்படி இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். முதல் வாயில் வைக்கும்போது டக்குனு துப்பிடுவேன். ஒரு மாதிரி லபக்குன்னு இருக்கும். மறக்காம சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அடிக்கணும். அடிச்சே ஆகிறோம். தாக்குறோம் விடாமலே தாக்குறோம். வீடியோ டைம் எவ்வளோங்க என்ன உட்காந்து பேசுகிறேண்ணா. வேற நம்ம சேனலில் புதுசாக இருக்கிறேன். இங்கே பாருங்க ஹெலிகாப்டர் இங்கே பாருங்க. ஐயோ நான் தான் ஹெலிகாப்டர் ஓட்டுறேன். ஐயா நான் ஹெலிகாப்டர் மேலே மாட்டிக்கிட்டேன், காப்பாற்றுங்க. ஏறா நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஏறா ஏறா என் காலி ஹெலிகாப்டருக்குள்ள மாட்டிட்டு காப்பாற்றுங்க. என் காலி ஹெலிகாப்டருக்குள்ள மாட்டிட்டு காப்பாற்றுங்க. என்னது காலி ஹெலிகாப்டருக்குள்ள மாட்டிக்கிட்டா? டேய் ஹெலிகாப்டர் உடச்சிட்டு போறடா. நீ ஹெலிகாப்டர் உடச்சிட்டு போறடா. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த இடத்துல அது மேலே ஏறணும். கடைசியில் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அப்படி கீழே வச்சியவன் அங்கேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலை தொட்டு வேர்ல்டு போயிட்டான். அவனை காப்பாற்ற நான் போயிட்டுருக்கேன். அவனுக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல. நான் போயிட்டுருக்கேன். நம்ம தைரியசாலி வீரம் ஸ்டோரி கேம்ஸ் சொன்ன சொல்லுவேன். கண்டிப்பாக ஸ்டோரி கேம்ஸ் வரும். என்கிட்ட நிறைய ஸ்டோரி கேம்ஸ் அவைலபிள். இந்த மாதிரி நம்ம பிளேட்டும் பட் 7 இந்த பாருங்க ஆறா பாருங்க. இல்லை அவுரா மாற்றி சொல்லணும்ல. அவுரா ஆனா வரணும் சரி அவுரா வரணும் சரி. மண்ணாங்கட்டி தான் தருவேன் அப்படிங்கிறோம். டீ என்னடா வாங்குனேன் சொல்கிறேன். புனாப்புல் நம்ம திங்க போகிறோம். வாங்க சந்தி வாழலாம் போடுங்க. ஒரு தாண்டா தான் அம்மா எங்கடா பாருங்க. ஒரு கரண்ட் கம்பி இவ்வளோ விழுச்சு போகுது. ஆக்சுவலி கரண்ட் கம்பியே கிடையாது. ஒருத்தவங்க காலி கரண்ட் கம்பி மாதிரி இவ்வளோ போகுது. இல்லை லிஃப்ட் ஏதோ மேலே மாட்டிக்கிட்டான்னு தெரியல. நான் மேபி ஹெல்ப் பண்ணியே ஆகணும். மேலே ஏதோ லிஃப்ட்டை மாட்டிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ காலை கட் பண்ணாலே திஜ வரும். காலையெல்லாம் முழுகுறேன். ஐயோ
அதுலேயே நடந்த கூத்து என்ன தெரியுமா? அவங்க ஃபோன் பண்ணிக்கிறது தான் அங்கே கூத்தே. மச்சான் நான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு கூப்பிட்டான். எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டான். நானாடா ஒருத்தர் போட்டி வைக்கலான்னு சொல்லி வச்சான்டா, வந்து கலந்துக்கிட்டேன்டா. ஹைட்டாக போனாங்களா இந்த மேலே ஏறணும்னு சொன்னாங்கடா, நானும் ஏறினேன்டா. அங்கே வந்து வெளியே கீழே குடிக்க முடியல, மேலேயும் போக முடியல. அதனால அங்கே ஒரு போர்ட்டல் வச்சு அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறேன்டா, வெளியே எப்படி வரும்னு தெரியலடா அப்படின்னா. போர்ட்டல் அது கேம் ஆகுது, நானும் வரடான்னு சொன்னேன், காப்பாற்ற வரலன்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த கூத்தே இனிமே தான். டேய் நான் மட்டும் மாட்டி செத்தா எப்படா நீனும் வந்து மாட்டி சாவல அப்படின்னா. அது எவரு கேட்டானே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் ஆள் சொல்லி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஆளா? ஆமாடா நான் போட்டியில் உண்மையோட 10 கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்கடா. அப்புறம் என்ன அவளை காப்பாற்றிட்டு கீழே சொல்லி விட்டு தங்க தடுத்துருவாடு தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி தங்கம் கொடுக்கல, பேப்பர் பில்ல எடுத்துருவேன். அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் முதல்ல என்கிட்ட தங்கணும்னா, அப்புறம் எப்படி அவனுக்கு பேப்பர் பிளேட்டுன்னு தெரியும் கேட்டீங்க. அவன் சொல்லும் போதே மைக்கு ஓட்டோக்குள்ள மட்டும் எனக்கு 10 கிலோ தங்கம் கொடுக்குறாங்க. 10 கிலோ தங்கம் கொடுக்குறோம். ஆனால் முதல்ல சொன்னப்போ 10 பேப்பு அப்படின்னு சொன்னான். ஒரு 10 பேப்பர்னா வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னான் 10 6 சொல்லும் போது நடக்காது. பாருங்க 3 பிக்கு. அம்மா சாப்பாடு தான் இருக்கா? 15,000மா? உறவழி கிளம்பியதே ஒரு தோணா மஞ்சள் முடிஞ்ச. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரூட் வாங்கிட்டு ஹைட்டோட போயிட்டு முடிச்சுக்கலாம். இங்க பாருங்க வெளியே இங்க பாருங்க எப்படி பெண்ணி யூஸ் பண்ணி இருக்கணும். எப்படி இருக்குமா? ஒரு பொண்ணு பெரிய ஹீல்ஸ் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. எங்கடா ரசா போறீங்க? என்னாலே போக முடியல. எனக்கு திட்டு வராவன். உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா வேலை. இவருங்க 159 ரோபக்ஸ் தந்தா நம்மளை இங்கேருந்து 4000 மேலே, அதாவது இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறானுங்க. டெய்லி பாருங்க 10,000 காயின், ஸ்டாமினா போஷன், ப்ரோ போஷன். நம்ம இதை கலெக்ட் பண்ணி கொடி சொல்லுவாங்க எல்லாமே. கிளிச் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்க இப்போ 26,000 இருக்கு. 2 ஃப்ரூட் வாங்க முடியும்னு சொல்ல மாட்டேன், 1 ஃப்ரூட் வாங்க. இன்னொரு 34,000 டடுக்கு இல்லைன்னா இன்னொரு ஃப்ரூட்டே வாங்கி முடிச்சுக்கோமா. எல்லாம் போய் நான் கொடுக்குறேன், எல்லாம் போட்டு கொடுக்குறேன். டக்கு இந்த வந்துட்டு ஓகே. இதுக்கு மேலே ஏரியா ட்ரை பண்ணுவோம். அதனால டக்குன்னு குடிச்சிருவோம். கிளிச்சு நான் அடிக்கிறேன். கிளிச்சு என்னடா கிளிச்சு வச்சிருக்கீங்க? கிளிச்சு நான் ஒழுங்கா வச்சா கிளிச்சா வச்சிருக்க மாட்டேன். மென்டல் மாதிரி கிளிச்சு வைக்கக்கூடாது. கிளிச்சு வைக்கிறதே முதல்ல தப்பு. இதெல்லாம் நான் மென்டல் கிளிச்சு அந்த மாதிரி கிளிச்சு வைக்கணும். இதில் முடிச்சுக்கலாம். எவ்வளோ மேலே ஹைட்டு போகிறோன்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டு பார்க்கணும்ல. 2 செகண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு மேலே ஏறு. மேலே தொட்டுலான்னு நினைக்கிறேன். தொட்டு அதுக்கு மேலே ஏறி போகுமா? அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியல. வந்துட்டாங்க. அதுக்கு மேலே ஏறுது சாத்தியம் இல்லை. சாத்தியம்
நடக்காத காரியம் அதுக்கு மேலே ஏறுறது. வந்துட்டு நினைக்கிறேன். யாயோய் எங்க இந்த இடத்துல முடிச்சுக்குவோம். அது வரை மீண்டும் முழங்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம செகண்ட் வீடியோ. அதனால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், அது வரையும் மீண்டும் முழங்குது உங்கள் மடிவல் கேமிங். லவ் யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.